காலேஜ் டைம்ஸ்ல வந்து அஃப்கோர்ஸ் அந்த டைம்ல வந்து ரஹ்மான் சாரோட மோஸ்ட் ப்ராலிஃபிக் டைம்னு சொல்லலாம். 90s ரஹ்மான் இஸ் ஒன் திங், பட் 2000s அந்த ஏர்லி 2000s அண்ட் மிட் 2000 ரஹ்மான் பயங்கரம். ஸோ அதுவும் தமிழ் ஹிந்தி ரெண்டுமே பயங்கரமான ஒர்க்ஸ் இருக்கும் அப்போ. ஸோ அதெல்லாம் கேட்டு செம்ம இன்ஸ்பயர் ஆகி எப்படியாவது பேண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சு. அந்த டைம்ல காலேஜ்ல சில பசங்களாம் இந்த ராக் மியூசிக் எல்லாமும் கேட்பாங்க. ஸோ எனக்கு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்துச்சு. ராக் அண்ட் மெட்டல் நிறைய கேட்க ஆரம்பிச்சேன் அப்போ. ஸோ அந்த அவங்க என்ன அயர்ன் மேடன், டெஃப் லெப்பர்ட் அதெல்லாம் அது பிடிக்கும், லெட் ஜெப் அதெல்லாம். ஸோ காலேஜ் டைமில் ஆனால் எனக்கு பேண்ட் அமையலை. ரொம்ப என்னதான் ட்ரை பண்ணாலும் வந்து அங்கே ஒரு லைட் மியூசிக் பேண்ட் மாதிரி சீனியர்ஸ் வச்சுருந்தாங்க. அது ஒரு மாதிரி சில காலேஜில் அமையும், சில காலேஜில் அமையாது அந்த மாதிரி. ஸோ எங்கள் காலேஜில் அமையலை. காலேஜ் முடிஞ்ச கையோட ஆனால் ஐ ஃபவுண்ட் ராக் பேண்ட் பண்ணி தமிழ் ஒரிஜினல்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிஷனுக்காக ஃபார்ம் பண்ணோம். அந்த காம்படிஷன்ல ஜட்ஜ் ரஹ்மான் சார், அதனால சரி வா பேண்ட் ஹண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஊழலா அந்த காம்படிஷன் பேரு. இப்போ சென்னையில இருக்கிற நிறைய எஸ்டாப்ளிஷ் மியூசிஷியன்ஸ், அனிருத்தா இருக்கட்டும், கேபாவா இருக்கட்டும், லியோனா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் அந்த காம்படிஷன்ல வந்து அகம் அவங்க எல்லாருமே அதுல இருந்தாங்க. அந்த மியூசிஷியன் சர்க்கிள்ஸ் எல்லாருக்கும் அந்த காம்படிஷன் பத்தி தெரியும். வெளியில பெருசா அது வந்து ஃபேமஸ் ஆகல. ஆனா ஸோ அந்த காம்படிஷனுக்காக ஃபார்ம் பண்ணி ஒரு பேண்ட், அதுதான் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயிங் இன் அ பேண்ட், ரைட்டிங் சாங்ஸ் ஃபார் அ பேண்ட். அப்பதான் கம்போசிங் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது சீரியஸா. இது எந்த இயர்ல இருக்கும்? இது வந்து 2007-8.